அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார நேயர்களே, இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. நவம்பர் 30க்கு பிறகு இந்த மேஷ ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், அது அனைத்துமே முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க. இந்த நாள், இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மேச ராசிக்காருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கக்கூடிய கஷ்டங்களை நம்ம வாயிலால அவ்வளவு எளிதில் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே புது புது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நாள் விடிஞ்சிரும், நாளைக்கு எது வந்துச்சுன்னா நாளில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இவங்க இருந்தாங்க. ஆனாலும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துல இக்கட்டான சூழ்நிலைகள்ல பிரச்சனைகளையும் சிக்கிக்கிறாங்க இந்த மேசராசிக்காரர்கள். இவங்க ஒண்ணு நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக இருக்கின்ற நிலைமை தான் இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களை நம்ம மட்டும் ஏன் சந்திக்கணும்னு மனசுல ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, மேச ராசிக்காரர்கள் பொதுவாக இவருடைய வாழ்க்கையில சொல்ல போனா ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்களுக்கு அறியாமலே, இவங்களுக்கு தெரியாமலே நிறைய விதமான இடங்கள்ல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே வந்துட்டாங்க. இவங்களுக்கு இப்போ அது மிகப்பெரிய தலைவலியாகவும் பிரச்சனையாகவும் வந்து நிற்கு. இவங்களுடைய இந்த மேசராசினுடைய வாழ்க்கை என்னைக்குதான் மாறும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பதுதான் இவங்களுடைய மனசுல இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கை மாறுவதற்கும் வாழ்நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கும் என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. ஆனா இன்றைய நிமிஷம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் எதுவும் நிகழலுங்க. எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் இவங்களை அறியாமலே நிறைய விதமான துன்பங்கள் என்பது மட்டுமே தான் நடந்துகிட்டே இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற போது அது சரினாலும் சரி, தவறுனாலும் சரி, அந்த முடிவுல இருந்து இவங்களை அவ்வளவு எளிதில மாற்றவே முடியாது. இந்த மேச ராசிக்காருடைய வாழ்க்கையில துரோகங்கள் தான் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இவங்க யார் மேலெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ, யார் மேலெல்லாம் பாசம் வைக்கிறாங்களோ, உண்மையாவே இவங்க நல்லவங்க நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இது மிகப்பெரிய பிரச்சனையாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னாலே அது இதுதாங்க. அதாவது துரோகிகளை நிறைய சந்திச்சு, துரோகங்களை நிறைய சந்திச்சு, வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல துன்பங்களை மட்டுமே சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க. யார் மேலெல்லாம் அன்பு காமிக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே இவங்களை விட்டு வேகமாவே பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க கூட இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க உண்மையா இருந்தாலும் மற்றவங்க இவங்களுக்கு யாரும் உண்மையா இல்லாது இவங்களுடைய மனசுல இன்னுமே அதிகப்படியான கவலைகளையும் துன்பத்தையும் தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. இந்த மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டைகள் வந்து குடும்பத்துல இருந்து விலகி தள்ளி இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்து இருக்கணும், கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, கனவுன்னு எல்லாமே இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டையினால அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாம தூரமா இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப எளிமையா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில உயிர் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடிய நிலைமை தான் எங்களுக்கு ஏற்படுதுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் எல்லாருமே என்ன கீழே எப்படியாச்சும் தள்ளி விட நினைக்கிறாங்க. நான் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் செஞ்ச ஒரு விஷயத்த கூட என்னுடைய மேலதிகாரிகள் எல்லோருமே இவங்க செய்யல, நான் செஞ்ச மாதிரி அவங்களுடைய காமிச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பேரை வாங்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, எதுவும் கேட்க முடியல, பேசவும் முடியல. வேலை போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், சிரமப்படணுமே அப்படின்றதுக்காக என்னால எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் முடியாம, கேட்கவும் முடியாம, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழங்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாம கஷ்டப்படுறேன். ஒரு நாள் தூங்கலான்னு படுத்தா கூட, அதாவது இரவு நேரங்களில் படுக்கும் பொழுது அந்த மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே என் மூளைக்குள்ள வந்து அது வெவ்வேறு விதமான யோசனைகள் மூலியமா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமையும், கஷ்டமா இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிப்படலாம், வெளிவந்துடலாம் நினைச்சாலும் முடியல சாமி. இந்த வாழ்க்கையே துன்பப்பட்ட வாழ்க்கையா மாறிச்சு. இந்த துன்பப்பட்ட வாழ்க்கையை நான் ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரியும், மேசராசில போய் பிறந்துட்டேன்ற மாதிரியும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என் வாழ்க்கைக்கு மாற்றம் இல்லையா சாமி, என் வாழ்க்கை மாறாதா சாமின்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இல்லையே, என்ன செய்வதுனே தெரியல, ரொம்ப குழம்பி போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் கவலைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். இனி இந்த ஒரு கவலைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெகு நாட்களாக, வெகு மாதமாக உங்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியா ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரப்போகுது. இனியும் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது. எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை மாறுது, எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்குதுன்றதெல்லாம் இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு இவர்கள் புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, மேச ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில யார் மேல நீங்க அதிகப்படியான காதலையும் அன்பையும் வச்சிருந்து இழந்தீங்களோ அவங்கள நீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்க கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். யாரை புரிஞ்சுட்டு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களை புரிஞ்சுட்டு திரும்ப வருவாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இனி நீங்களே அவங்களை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க மேல உங்களுக்கு காதல்ங்கிறதும் வர ஆரம்பிச்சிடும். இனி உங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் வாழ்க்கையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில அடிக்கடி குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்குதுங்க. நான் என்ன சொன்னாலும் என்னுடைய குடும்பத்தார்கள் அவங்களா ஒன்று நினைச்சுக்கிறாங்க, அவங்களா ஒன்று சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள என்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கை தான், ஆனா நான் அதுல இல்லை, மற்றவங்க தான் அதுல இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேங்க. முக்கியமா இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை 3வது நபர்களால ரொம்ப பெரிய பிரச்சனையாவே மாறிக்கிட்டே இருக்கு. இதனாலே நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேஷராசிக்காரர்கள். ஆனா இனி அந்த ஒரு விஷயத்துக்கான முற்றிலுமான தீர்வும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்வதற்கான ஏற்ற சூழ்நிலைகள் என்பது வந்துருச்சுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலையும் சரி, உங்களுடைய உடல்நலையும் சரி ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த உடல்நிலையில கொஞ்சம் நல்ல முன்னேற்றமும் மாறுபாடும் ஏற்படுங்கிறத எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு அதாவது மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள் ரொம்ப சரியா படிக்க மாட்டாங்க சாமி, பிள்ளைங்க படிக்கணும்னு நினைச்சு போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கவனம்ன்றது இல்லாதனால கொஞ்சம் தடுமாறி வேற ஏதாச்சும் பக்கம் போயிறாங்க. அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமா எல்லாருமே இவங்களை கிண்டல் பண்றக்கூடிய விதமாகவும் இவங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடிய விதமாகவும் ஏற்படுத்துறாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு இது வந்து தீர்வு கிடைக்காத ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேசராசினுடைய வாழ்க்கையில இனி அந்த கவலைன்ற ஒரு விஷயம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல நல்ல முன்னேற்றமும் விளையாட்டுல நல்ல ஆர்வத்தையும் பார்க்க முடியும். எல்லா விதத்திலுமே சுறுசுறுப்பு பார்க்கக்கூடிய நாட்கள் என்பது மேசராசினுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட போகுது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க போறது கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் பெரிய பிரச்சனைங்க. தொழிலையும் சரி உத்தியோகமும் சரி எந்த ஒரு விஷயத்துல அதுல லாபத்தை பார்க்கலாம், நல்ல ஒரு மும்முரமான வேலைகளை போட்டு நல்லா பயன்படுத்திக் கொள்ளலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கல. முக்கியமா சொல்லணும்னா இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவங்க சுத்திக்கூடிய நபர்கள் எல்லோருமே இவங்களை எப்படியாவது தள்ளி விட்டு கீழே மொத்தமா ஒண்ணுமில்லாமக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த எவ்வளவுதான் உங்களை அமைக்கி மிதிச்சாலும் நீங்க அதுல இருந்து உடனே வெளியே வந்துடுவீங்க. அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு நீங்க முன்னுக்கு வரக்கூடிய கால நேரங்கள் என்பது மேசராசியில நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல. தொழில போட்டிகள் அதிகரிக்கும். ஆனா நீங்க இந்த வியாபாரத்திலும் சரி தொழிலையும் சரி நியாயமான பொருட்களையும் நியாயமான ஒரு தொழிலையும் நீங்க செய்வது மூலியமா வாடிக்கையாளர்கள் எல்லாம் மற்றவர்களிடம் உங்களிடம் வந்து சேருவாங்க. அதுவும் நீங்க குறைச்சலான விலையில கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தரமானதாக இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா சொல்லணும்னா ஒரு பொருளுடைய தரமும் சரி மதிப்பும் சரி கொஞ்சம் குறைவா இருந்துச்சு அப்படின்ற போது நிச்சயமா எல்லோரும் உங்ககிட்ட தான் வருவாங்க. தரம் அதிகமா இருந்து விலை குறைவா இருக்குன்னா உங்களை விட வேற யார் பெஸ்டா இருப்பாங்கன்ற அளவுக்கு உங்ககிட்ட தெரிய வர ஆரம்பிப்பாங்க. இதன் மூலியமாவே நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களை மிகப்பெரிய அளவில் ஈர்த்துக்கொண்டு தொழில நல்ல லாபத்தை பார்க்க முடியும். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகிகள் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை விட அதிகரிக்க போறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த துரோகிகள் எல்லாத்தையும் இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா அதிகப்படிய நபர்கள் மேல நம்பிக்கையும் பாசத்தையும் அன்பையும் வைக்காமல் இருப்பது தவிர்ப்பது நல்லது. இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நீங்க நல்லதுதான் செய்யறீங்க, நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறீங்க, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கும் தொழில இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுக்க நினைக்கிறீங்க மேசராசிக்காரர்கள். ஆனா நீங்க என்னதான் இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க மற்றவர்கள் எல்லாரும் நல்லது நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நீங்க நல்லது நினைச்சாலும் அவங்க உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை தான் நடக்கணும், துன்பத்தை தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருப்பதால நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு முன்னேற்றத்துல பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைக்குள்ள தான் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் கேட்கறதும் விட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வது சரியானதாக இருக்கும். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா சொல்றேன், இவங்களுடைய வாழ்க்கையில் இனி துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் மட்டும் முழுக்க நடக்க போகுது. இனி மேசராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே பயந்துக்கிட்டு செய்யலாமா வேணாமா, செஞ்சா பிரச்சனை வருமானோ யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க. கண்டிப்பா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களுக்குமான தீர்வு என்பது கிடைக்க போகுது, நன்மைகள் என்பது நடக்க போகுது. இனியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. வாழ்க்கை மாறப்போகுது.
நினைத்தது போல் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் நல்ல செல்வத்தாலான பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வும் இவர்களுக்கு நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புங்கிறது கிடைச்சிருச்சு. இனி பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும். மேசராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி நல்லது நடக்கும். நம்பிக்கையுடனுங்கள், நல்லதே நடக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை இனி எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நம்பினால் நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடனுங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.